அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தாழ்மையான அன்பின் நல் வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலையும் இன்றைய தினத்திலையும் என்னை அன்போடு கூட இந்த இடத்துல அழைத்து பயன்படுத்துகிற அருமையான பாஸ்டர் எனது அருமை அண்ணன் எட்வின் அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக எளிமையானவர்கள், தியாகத்தோடு வல்லமையோடு உண்மையோடு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தெய்வ மனிதர். அல்லேலூயா. அவரை நீங்கள் பெற்றிருக்கிறது பாக்கியம். அல்லேலூயா. இன்றைய காலையில் ஒரு சர்ச்சில் நான் பேசுகிறதுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்போல்லாம் எங்கள் பாஸ்டர் திடீர்னு சொல்லி எட்வின் பிரதரை கூப்பிடுவாங்க. அவர் வந்து செய்தி கொடுத்து அந்த ப்ரேயரை நடத்துவார். அப்படியே ஒரு பலன் வந்து எங்களை நிரப்பிடும். ஒரு சார்ஜ் வந்து ஏற்றின மாதிரி அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கிருபையாக நடத்திடுவார் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களுடைய சுகத்துக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காகலாம் நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிடாதீங்க. ஆண்டவரே எங்களை விட நல்லா இருக்கட்டும் நீங்கள் மட்டும் நினைங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை விட, எங்கள் குடும்பத்தை விட, எங்களுக்கு போதிக்கிற, எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களை நேசிக்கிற இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீங்கள் நினைங்க போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அருமையானுடைய துணைவியார், இன்னுமாக மகள் குடும்பம், மகன் குடும்பத்துக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தை உங்களுடைய மருமக எங்களை ரொம்ப அன்பாக கவனித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாமனார் கூட நின்றுக்கிட்டு அவ்வளவு அன்பாக, அவ்வளவு பணிவாக, தாழ்மையாக எங்களுக்கு வேண்டிய அந்த உணவெல்லாம் பரிமாறி அன்பு கூர்ந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு ஒரு உறுதுணையாக அருமையான இந்த மருமகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பின் நாட்களில் கர்த்தர் இந்த பிள்ளையை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியை இந்த மகள் செய்வாள். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கூட நம் மத்தியிலே தலைமை தாங்கி இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ரெவரண்ட் பாஸ்டர் அருமையான தாமஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அருமையான ஐயாவை பல வருடத்துக்கு பின்பு நான் மீண்டும் பார்க்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பணி சிறக்க மனதாக வாழ்த்துகிறேன். இன்னும் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த அருமையான அண்ணனுடைய ஊழியத்தோடு கரம் கொடுக்கிற, ஒருவேளை ஜெபிக்கிற, கொடுக்கிற அன்பு உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த 2 நாட்களிலும் அருமையான அன்பு தம்பி வருகை தந்திருக்கிறாங்க. சாம் அவர்கள், அவருடைய இல்லத்திலே நான் தங்கி அவர்களுடைய வீட்டிலே நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுடைய கார்லேயே இந்த 2 நாள் ஊழியத்துக்காகவும் என்னை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அருமையான தம்பி குடும்பமாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய பெயர் ராபர்ட் ஜெபசிங். நாசரேத்தை மையமாய் வைத்து கர்த்தரின் பாதம் என்கிற ஊழியத்தை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திருமணமாகி ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய மகள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். தம்பி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னுடைய மனைவி ஆண்டவருடைய கிருபையினாலே பைபிள் காலேஜ் முடித்திருக்கிறாள். என்னோடு கூட ஊழியத்தில் அவள் உறுதுணையாக இருக்கிறாள். ஆண்டவருடைய செய்தியெல்லாம் ஒரு பெண்கள் மீட்டிங்கில், இன்னுமாக யூத் மீட்டிங்கில், கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசக்கூடிய நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் குடும்பமாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் என்னுடைய தாத்தா போதகராக இருந்ததுனால நானும் ஒரு போதகராக வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணம் செய்தேன். என்னுடைய படிப்புகளை முடித்துவிட்டு இதே சென்னை பட்டணத்தில் வந்து என் அன்பு பிள்ளையே
ஒரு பைபிள் காலேஜில் சேரணும்னு வந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு வேலை ஒன்று சென்னையிலே கிடைத்தது. ஒரு பெரிய மனப்போராட்டம், ஊழியத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துருக்குறோம், உலக பிரகாரமான ஒரு வேலை கிடச்சிருக்குது, நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு சேலரி. ஆகினால அந்த இன்டர்வியூவில் போய் அட்டென்ட் பண்ணி எனக்கு அந்த வேலை கிடச்சிட்டுது, உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படி ரொம்ப சந்தோஷமாக கை நிறைய சம்பளம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். மகனே, உன்னை ஊழியத்துக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாயே, அதை மறந்து இந்த உலக பிரகாரமான வேலையை நீ பார்க்குறியே சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை. நல்ல ஒரு கம்பெனின்னு சொல்லிவிட்டு நான் தொடர்ந்து அதில் பணியாற்றி கொண்டிருந்தேன். 1995 வருடம் நவம்பர் 2ஆம் தேதி சென்னையில் மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய இடத்துல என் அன்பு பிள்ளையினுடைய கம்பெனி வளாகத்தில் என் வாகனத்தை நிறுத்திவிட்டு சுமார் 3 அடி உயரமுடைய மிதிமேடை மேலே ஏறி ஒரு காஃபி குடிச்சிட்டு ஆஃபீஸுக்குள்ளே போகலாமேன்னு சொல்லி நடந்து போய் கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகி போனேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை 407 ஒரு மினி லாரி மீன்களை பதப்படுத்துவதற்காக ஐஸ் பாக்ஸிலோடு கூட ஏற்றி கொண்டு வந்த அந்த மினி லாரி மிக கொடிய வேகத்தில் என் மேலே வந்து மோதிவிட்டது. அந்த கொடிய விபத்தில் என் தலையில் பலமாய் அடிபட்டு மூளையில் இரத்த நீர் கட்டியது. மேல்நாடை கீழ்நாடை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது. என் உடல் முழுவதும் காயப்பட்டது. குறிப்பாக என் இடது கால் பாத பகுதி 2 துண்டாகவே முறிந்து விழுந்தது. என் அன்பு தேவப்பிள்ளையே, இதே சென்னையில் எத்தனையோ மக்கள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தாங்க. ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இந்த கொடிய சூழ்நிலையில் டி நகரை சார்ந்த தயாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இன்றைக்கும் அன்பு சகோதரர், எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனாக இருக்கிறார். அவர்தான் என்னை பார்த்து, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரன் என்னை பார்த்து எனக்குள்ளே உயிர் கிடக்கிறது என்பதை அறிந்து தன்னுடைய ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு இரத்த வெள்ளத்தில் கடந்த என்ன சென்னையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டுட்டு என் அன்பு பிள்ளையை பாக்கெட்டில் இருந்த கம்பெனி கார்டை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக என்னுடைய கம்பெனி ஓனருக்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அவர் தெரியப்படுத்தினார். எல்லாரும் வேகமாக வந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, தலையில் பலமாக அடிபட்டு மூளையில் இரத்த நீர் கட்டியிருக்கிறது. இந்த மனிதன் பிழைக்கிறது அரிதான ஒரு காரியம். அப்படியே பிழைத்தாலும் இவர் சுயநினைவோடு கூட இருக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மேல்நாளை கீழ்நாளை ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு போய் இருந்தது. இந்த நாக்கு சொல்லலாது, அப்படி எருகலாக கவ்வி கொண்டிருக்கும். உடல் முழுவதும் மிக பயங்கரமாய் காயப்பட்டிருக்கிறது. இடது கால் பாத பகுதி 2 துண்டாகவே முறிந்து போயிருக்கிறது. எல்லா இரத்தத்தை ஏற்றினா எல்லா காலின் பாத பகுதி வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. டாக்டர் சொன்னாங்க, இப்போ இந்த காலை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இரத்தத்தை நாங்கள் ஏற்ற வேண்டும். இந்த காலை கட் பண்ணி எடுக்காத பட்சத்தில் இவருக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது என்று சொல்லி சொன்னாங்க. அன்றை பெற்றோர் இந்த காலை கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் சொன்னார், இந்த காலை கட் பண்ணி எடுக்கும்போதே அவர் மரித்து போய் விடுவார் என்று சொல்லி அந்த காலுக்கு ஒரு மாற்று சிகிச்சையை செய்து என்னை இன்டென்சிவ் கேரில் கொண்டு போய் வச்சாங்க. சுமார் 40 நாட்களாக சுயநினைவே இல்லாதவனாக ஒரு மரித்த சடலத்தை போல அந்த மருத்துவமனையில் இருந்தேன். அவனுடைய பெரிதான கிருபையினால் எனக்கு சுயநினைவு வந்தது. டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் உயிர் பிழைக்க வச்சிட்டோம். அடுத்த ஒரு காரியம், முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க. ஒரு மிஷினில் போய் காலை வைக்கணும், அந்த மிஷின் காலை கட் பண்ணும், அதை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிட வேண்டியதுதான். ஆகையினால எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு டாக்டர் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறார். அவர் சொல்கிறாரு, இது ஒரு மெடிக்கல் காலேஜ் தானே, நிறைய மாணவ மாணவியர் நம்மகிட்ட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலின் பாத பகுதியை கற்றுக் கொடுக்கலாமே, ஏன் இந்த காலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறீங்க என்று சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்குறா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 1/2 மணி நேரம் நடக்க வேண்டிய ஆப்ரேஷன் ஆண்டுடைய மிகுந்த இரக்கத்தினால 6 மணி நேரமாய் மாற்றப்பட்டு விழுந்து போன இடது காலின் பாத பகுதியை சிறு சிறு கம்பி, பிளேட், ராடு, பெரிய பெரிய ரிம்மெல்லாம் வைத்து என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மிகுந்த சந்தோஷம் எல்லாருக்கும். அந்த டாக்டர் சொன்னாங்க, இது பொய்க்கால், இந்த காலை வச்சு இவரால் நடக்க முடியாது, 2 கிளட்சி வாங்கிக்கிடணும், 3 வீல் சைக்கிள் வாங்கிக்கிடணும், இதுதான் அவருக்கு நிரந்தரம் சொல்லி சொன்னாங்க. எனக்கென்று ஒரு தீவிரமான சிகிச்சை பிரிவில் வைத்து ஒவ்வொரு நாள் காலை வேளையும் டாக்டர்கள் வந்து என்னுடைய 2 முட்டியும் நெஞ்சில் படுற மாதிரி வளைப்பாங்க. இந்த
முதுகு தண்டுபடத்தில் ஊசி போடுவாங்க. 2 காலும் அப்படி மரத்து போயிடும். பின்பந்த காலை சுத்தம் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறது தான் என் வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய அந்த சூழ்நிலையில் டாக்டர் சொன்னாங்க, இந்த மேல்நாடை கீழ்நாடை பூட்டி இருக்குது, வாய் திறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, குளுக்கோஸ் ரத்தம்னு ஏற்றிட்டு இருக்கோம், நிறைய பணம் செலவாகிட்டு இருக்குது, ஆகையினால தொண்டையில் ஒரு துவாரம் இடலாம் என்று இருக்கிறோம், அதனால் இவருக்கு நீர் ஆகாரத்தை கொடுக்கலாம்னு சொன்னாங்க. என் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போனாங்க. அப்போ ஒரு டாக்டர் சொன்னார், இந்த ஆப்ரேஷன் கொடிய ஆப்ரேஷன், ஒருவேளை இவர் மரித்து போனாலும் போய் விடுவார், ஆகையினால அவங்களுடைய பெற்றோரை அழைத்து நீங்கள் கையெழுத்து வாங்குங்கன்னு சொன்னார். ஆக என்னுடைய அப்பாவை அழைத்து இந்த கையெழுத்து வைங்க, உங்கள் பிள்ளை ஒருவேளை இந்த ஆப்ரேஷனில் மரித்து போனாலும் போயிடுவார் சொன்னபோது எங்கள் அப்பா அந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க அனுமதி கொடுக்காம கையெழுத்து போடாமல் என் பிள்ளை செத்து போவான்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம் சொல்லி என்னை தூக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் எனக்கு கொடுக்கப்பட்ட அறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எல்லா டாக்டர்களும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உங்கள் வாழ்க்கையின் கெடுதிக்கு காரணமே உங்கள் அப்பா தான், இந்த ஆப்ரேஷன் வேண்டான்னு உங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று சொல்லி கைவிரித்த கோணத்தில் கோபத்தோட அவங்க கடந்து போனாங்க. பேச முடியாதவனாக நான் கரங்களை அசைத்த போது எங்கள் அப்பா தலையில் கையை வைத்து அழுது கொண்டு அந்த அறையை விட்டு கடந்து போனாங்க. ஒவ்வொரு நாள் காலை வேளையும் டாக்டர் வருவாங்க, வழக்கம் போல் முதுகு தண்டுவிடத்தில் ஊசி போடுவாங்க, 2 காலும் மரத்து போயிடும், பின்பந்த காலை சுத்தம் செய்வாங்க. என் அன்பு பிள்ளையே நரக வேதனை தான். ஒரு நாள் காலையில் ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் இப்போ வந்து இந்த கால் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது என்று சொல்லி அவர் பார்ப்பார். நல்லா இருந்தால் தொடர்ந்து சிகிச்சை, இல்லாட்ட முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த டாக்டருடைய வருகைக்காக எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறையில் படுத்த படுக்கையாக நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளை ஒரு காலை வேலை எது திடீரென்று சொல்லி அந்த அறைக்குள்ளே ஒருத்தர் வர்றதை நான் பார்த்தேங்க. நான் கண்ட ஒரு தெளிவான ஒரு காட்சி, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், ஒரு கை அப்படியே வந்து என் ஷோல்டரில் தோள்பட்டையில் அப்படி வச்சிட்டு அப்படி எடுக்கிறத கண்டேன். என்ன அறியாமல் எனக்குள்ள ஒரு வல்லமை வந்து இறங்கியது. படுத்த படுக்கையாகவே இருந்த நான் எழுந்து உட்கார ஆரம்பித்தேன். ஒரு கொட்டாவி விட்டது போல தான் இருந்தது. படன்னு என் வாய் திறந்து விட்டது. நன்றாக வாயை திறந்து பார்த்தேன். என்னுடைய அப்பா அம்மாவை அழைத்தேன். யாரோ என்னை வந்து தொட்டது போல இருந்தது, என் வாய் திறந்துட்டு என்று சொன்னேன். அதை உடனே மருத்துவர்களுக்கு அறிவித்தாங்க. டாக்டர்ஸ் நம்பவே இல்லை, வாய் திறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஓட்டமாக ஓடி வந்தாங்க. என் அன்பு பிள்ளையை வாய் திறந்திருக்கிறதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஒரு மனிதனுடைய வாயின் விரிவாக்கம் 4 விரற்கடை தான். வாயை திறந்து வைத்து காமிங்கன்னு சொன்னாங்க. வாயை திறந்து வைத்து காண்பித்தேன். என் அன்பு பிள்ளையை கரும்பு துண்டை வாங்கிட்டு வர சொல்லி அதை நல்லா கட் பண்ணி நீங்கள் இதை சமைச்சு தாங்கன்னு சொன்னாங்க. நல்லா சமைத்து மென்று கையில் கொடுத்தேன். ஆல் ரைட் என்று சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த டாக்டர்கிட்டையும் இந்த வாய்க்காக நான் போகலை. என் அப்பன் இயேசு கிறிஸ்து, நானும் நீங்களும் ஆராதிக்கிற மெய்யான தெய்வமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை கிருபையா தொட்டு சுகமாக்கினார். நல்லா பேச முடிந்தது, நல்ல ஆகாரம் உட்கொள்ள முடிந்தது. என் அன்பு பிள்ளையே, டாக்டர்ஸ் ஏம் பண்ணியது போல் அந்த இடது கால் பாருங்கள் ஜாயிண்ட்டு ஆகவே இல்லை. ஆகையினால கடைசி ஒரு முயற்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கம்பி பிளேட் ராடெல்லாம் வெளியே எடுத்துட்டு அவங்க மாவுக்கட்டு போட்டாங்க. ஒரு சில நாள் கழித்து மாவுக்கட்டை ஓப்பன் பண்ணுவோம், நல்லா இருந்தால் தொடர்ந்து சிகிச்சை கொடுப்போம், இல்லாட்டா முட்டுக்கு கீழே காலை கட் பண்ணி எடுத்துருவோம் சொல்லிட்டாங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஒரு சில நாட்கள் ஆனது. அங்கே டாக்டர் வந்தாங்க, ஒரு மிஷினை வைத்து மாவுக்கட்டை ஓப்பன் பண்ணாங்க. எல்லாருக்கும் கால் இப்படி ஒழுங்காக இருக்கும், என் கால் அப்படி வளைந்து போய் ஒரு அழுகுன கத்திரிக்காய் எப்படி இருக்கோங்க அப்படி செப்டிக் ஆகி ரத்தம், சீல், நீர், துர்நாற்றத்தோடு கூட அது காணப்பட்டது. அந்த இடத்துல மயங்கி விழுந்தேன். அப்படி கொப்பளிச்சு வந்தது. என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த இடத்துல மயங்கி விழுந்தேன். அந்த டாக்டர்ஸ் அந்த காலை சுத்தம் கூட பண்ணலை, அந்த பஞ்சை கூட தொடச்சி கூட எடுக்கலை. காலை தான் கட் பண்ணி எடுக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சா வச்சு அப்படியே ஒரு பெரிய பேக் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பந்து மாதிரி கட்டினாங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறேன். ஒரு டாக்டரை பரிசோதித்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அங்கிள் ஒருவர் என் தலைமாட்டில் நின்று அவர் அழுது கொண்டிருக்கிறார். இவனுடைய தலையெழுத்து இவ்வளவு தான், நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ புரிந்து கொண்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு என்று சொல்லி
அந்த டாக்டர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், டாக்டர் ஒரு 5 வருடம் கழித்து என்னால் நடக்க முடியுமா என்று சொல்லி கேட்டேன். உடனே குதித்து எழும்பி ஓடணும் ஆசைப்படலை. ஒரு 5 வருஷம் கழித்து என்னால் நடக்க முடியுமான்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுக்கு 3 நாள் கழித்து முட்டுக்கு கீழே நாங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறோம், உங்களுக்கு பிளாஸ்டிக் கால் வைக்க போகிறோம் சொன்னாங்க. நான் சொன்னேன், 10 வருஷம் கழித்தாயிலும் என் காலால் நான் நடக்க முடியுமா டாக்டர் என்று சொல்லி கேட்டேன். அப்படியெல்லாம் நீங்கள் பிடிவாதமாக பேசக்கூடாது. இங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வெளியில் போயிருக்கிறாங்க, அவங்க 3 நாள் கழித்து தான் வர்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு அவர் இங்கே இருந்தார்னா இப்போமே காலை கட் பண்ணி எடுத்திருப்போம். அவர் 3 நாள் கழித்து வர இருக்கிறார். வந்த உடனே உங்கள் காலை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் கால் வைக்கலாம் சொல்லி என்னை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி கடந்து போனார். என் உள்ளத்தில் எழுந்த ஒரே ஒரு எண்ணம், இனி இந்த உலகத்தில் நொண்டியாக வாழ்ந்து எண்ணத்துக்கு இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவது மேல் என்கிற ஒரு தற்கொலையின் எண்ணத்துக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய பெரியப்பா மக, என்னுடைய அக்கா, அவங்க பாருங்கள் ராணிப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, வேலூர் பக்கத்தில். அவங்க வீட்டில் தான் நான் படித்து வளர்ந்தேன். ஆகினால அவங்க அழுதுகிட்டே இருக்கிறானே, ஒரு சின்ன சேஞ்ச் 3 நாள் கழித்து தானே இந்த ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு டாக்டர்கிட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு என் அன்பு பிள்ளையை அவங்க வந்த காரில் என்னை தூக்கி வைத்து அழைத்து கொண்டு போனாங்க. என் மனசில் இருந்த எண்ணம், இந்த ஹாஸ்பிட்டலில் சாக முடியாது, டாக்டர் ஸ்நாக்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, அக்கா வீட்டுக்கு போகிறோம், அங்கே செத்து ஒளிஞ்சிட வேண்டியதான் என்கிற எண்ணத்தில் கடந்து போனேன். என்னுடைய சகோதரி வீடு வந்தது, என்னை செங்கு தூக்கிட்டு போய் ஒரு பெட்டில் கொண்டு போய் கிடத்தினாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்போ தான் ஒரு நற்செய்தியை நான் கேள்விப்பட்டேன். தினகரன், பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் நற்செய்தி பெருவிழா வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்குள்ளே இருந்த தற்கொலையின் எண்ணங்கள் ஒரு செகண்டில் விலகி போனது. எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்தது. நான் சென்னையில் இருந்ததுனால எண்ணற்ற இயேசழைக்கிறார் நற்செய்தி பெருவிழாக்களில் கலந்திருக்கிறேன். அற்புத சரீர சுகத்தெல்லாம் நான் கண்ணார கண்டிருக்கிறேன். எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை பிறந்தது, எனக்கும் இயேசு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொன்னேன், என்னை எப்படியாகிலும் இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். எல்லாம் சொன்னாங்க, இந்த காலை வச்சுட்டு உன்னை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு கடைசி ஆசையை நிறைவேற்றுவது போல அன்புள்ளத்தோடு கூட ஒரு கார்வண்டை ஒழுங்கு பண்ணி என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருமா சேர்ந்து என்னை அழைத்து கொண்டு போனாங்க. என் அன்புக்குரியவர்களே, சென்னையில் இருந்து அந்த வேலூர் காட்பாடி அங்கே என்னுடைய சகோதரியுடைய வீட்டுக்கு போய் அங்கிருந்த மீட்டிங்க்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி போகும்போது பல கற்பனையோடு கூட கடந்து போனேன். அருமையான காலம் சென்ற டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அப்போ உயிரோடு கூட இருந்தாங்க. அவங்க தான் செய்தி கொடுப்பாங்க. நடக்க முடியாத நொண்டியாக இருக்கிற என்ன அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த ப்ரேயர் டைமில் அங்கிள் வந்து என்னை தொட்டு ஜெபிப்பாங்க, ஏசப்பா சுகம் தருவார். இதுதான் என் நம்பிக்கை, இதுதான் என் எதிர்பார்ப்பு. அந்த எண்ணத்தோடு கடந்து போனேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கூட்டம் நிரம்பி வலியுது. அந்த கிரவுண்டுக்குள்ளே போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் என் கார் போய் நின்றது. கார் டிரைவரை எனக்கு துணைக்கு வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போன எல்லாரும் இறங்கி அந்த மைதானத்துக்குள்ளே போயிட்டாங்க. அன்னைக்கு தான் மிக பயங்கரமாக அழுதேன். ஆண்டவரே, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. எனக்கு ஒரு தனிமையான ஒரு எண்ணம் காணப்பட்டு விட்டது. ஆகையினால நான் அழுது கொண்டிருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே பாருங்கள், அந்த நேரத்தில் செய்தி வேலை வந்தது. சகோதரர் பால் தினகரன் கர்த்தருடைய செய்தியை கொடுத்தார். ஒரு வார்த்தை கூட என்னால் கவனிக்க முடியாது. என் மனவேதனை, கால் வேதனை துடிச்சிட்டு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையை கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் ஒரு காருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதே போல் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். செய்தி வேலை முடிந்து ஜெப வேலை வந்தது. நான் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரே ஒரு காரியத்தை கற்றுட்டு சொன்னேன், ஏசப்பா, இந்த ராத்திரி நேரத்தில் நீர் வந்து என்னை தொட்டு சுகமாக்கி விட்டால் உமக்கென்றே நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எந்த ஒரு உலக பிரகாரமான வேலையை நான் பார்க்கவே மாட்டேன்ப்பா. உம்முடைய பிள்ளையா மட்டும் நான் வாழ்வேன்ப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு உயிர் பிச்சை தாங்கன்னு சொல்லி ஒரு சிறு பிள்ளையை போல தேம்பி அழுதேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் காருக்குள்ளே இதே போல் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். சகோதரர் பால் தினகரன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ காலுக்காக ஜெபிப்பாங்க, ஏசப்பா சுகம் தருவார் என்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் கால் என்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்து எல்லா காரியங்களுக்கும் அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயா
ஹalleluya சொல்லி உட்கார போகிறது போல சத்தத்தை உணர்ந்தேன். அப்போ தான் ஊக்கமாக ஜெபிச்சேன், ஆண்டவரே இப்போ இந்த கூட்டம் முடிய போகுது சுவாமி, இந்த கடைசி நேரத்தில் என்னை கண்ணோக்கி பாருங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரவுண்டுக்கு வெளியே மரத்துக்கு அடியில் ஒரு காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறேன். என் ஆண்டவர் இயேசு எனக்கு தரிசனமானார். பிரியமானவர்களே, நான் கண்ட ஒரு காட்சி, ஒரு பெரிய ரெட் கலர் விரித்த ஒரு ஸ்டேஜ் ஒன்றை நான் கண்டேன். அந்த ரெட் கலர் விரித்த அந்த ஸ்டேஜில் ஒரு கார்னரில் ஒரு வெள்ளை அங்கி அணிந்தார் போல ஒரு ஒளி தான் அப்படியே தன்னுடைய கரத்தை அப்படி நீட்டி கொண்டிருக்கிறார் போல ஒரு காட்சியை கண்டேன். ஆண்டவர் இயேசுவை நோக்கி சொன்ன, ஏசப்பா நீங்கள் வந்து என் காலெல்லாம் தொட வேண்டாம் ஏசப்பா, ரத்தம் சீல் நீருன்னு அப்படி இருக்கிற அழுகுன கத்திரிக்காய் போல அதில் உங்கள் கைப்பட வேண்டாம், நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து என்னை ஒரே ஒரு முறை கண்ணோக்கி பாரும் என்று சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன். அன்பு சகோதரன் பால் தினகரன் சொன்னாங்க, இயங்காத கால் நரம்புகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இப்பொழுதே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படி எழுந்து போய் பெரிய பந்து போல கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய இடது கால் பாத பகுதியில் என் கரங்களை வைக்கதாங்க செய்தேன். எல் ஷேப்பில் ஒரு வெள்ளி கம்பி ஊடுருவி போனால் எப்படியோ அப்படி கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி போனதை கண்ணார கண்டேன். அந்த சலப்பொழுதிலேயே ஒரு காத்திறங்கி போன பந்து மாதிரி என் கால் கட்டுகள் ஆயிற்று. அந்த வல்லமை இறங்கின அடுத்த வினாடியே என் கால் நல்லா நீட்டி பார்க்க முடிந்தது. அப்படியே ஒரு நரம்போடு நரம்பாக இழுத்து தான் வச்சுருக்கோம், ஆனால் நீட்ட முடியாது. அந்த வல்லமை இறங்கின பின்பு நல்லா காலை அசைத்து நீட்டி பார்க்க முடிந்தது. கர்த்தர் என்னை தொட்டுட்டாருங்கிறத அறிந்து கொண்டேன். நான் உட்கார்ந்துருந்த அந்த சீட்டில் உட்காந்துட்டு தரையில் காலை வச்சு 2 கையை வச்சு அமிழ்த்தி பார்த்தேன். மரக்கட்டை மாதிரி மரத்து போய் இருந்தது. என் அன்பு தேவப்பிள்ளையே, அந்த சீட்டை பிடிச்சி மெதுவாக நின்று பார்த்தேன். என்னால் நிற்க முடிந்தது. 4 பேர் சேர்ந்தா கூட ஒத்த காலில் தான் என்னை நிற்க வைக்க முடியுமே தவிர இந்த இடது கால் கீழே பூமியில் படவே படாது. யாருடைய உதவியும் இல்லாமல் என்னுடைய 2 காலையை ஊனி என் கையை விட்டு அப்படி பார்த்தேன். என்னால் நல்லா நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துல வேக வேகமாக உட்கார்ந்துக்கிட்டு அந்த கால் கட்டுகளை அப்படியே நான் அவிழ்த்து பார்க்குறேன். ஒரு பிரெட்டு காஞ்சி போயிருந்தா எப்படி இருக்கோங்க, அப்படி கருப்படிச்சு போய் அடுக்கடுக்கா காய்ந்து போய் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்தா. எல்லா துணியும் கலட்டி சீட்டில் போட்டேன். டோரை திறந்து கீழே இறங்கினேன். எனக்கு 2 ஊன்றுகோல் கொடுத்துருந்தாங்க. அது சீட்டுக்கு கீழே தான் இருந்தது. அந்த 2 ஊன்றுகோலையும் அப்படியே என் தலைக்கு மேலே தூக்கிட்டு வேகமாக அந்த ஸ்டேஜை நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். என் அன்பு பிள்ளைகளை, கூட்டம் முடிஞ்சு ஜனங்கள்லாம் ரிட்டன் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் முட்டி தள்ளிட்டு நான் அப்படியே அந்த ஸ்டேஜில் ஏறிட்டேன். 2 கிளச்சையும் தூக்கிட்டு போய், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தா, இனி எனக்கு இந்த ஊன்றுகோல் வேண்டாம் என்று சொல்லி அந்த மேடையிலேயே அதை தூக்கி போட்டுட்டு வர என் ஆண்டவர் இயேசு எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இயேசு தொட்டு சுகமாக்கின அந்த காலை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 2 துண்டாவே விழுந்து போன கால். இந்த காலில் ஒரு சின்ன கம்பி, பிளைட், ராட் எதுவுமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை தான் இந்த காலில் இருக்கிறது. அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 2 துண்டாவே விழுந்து போன கால். இந்த கால் ஒரு சின்ன கம்பியோ பிளைட்டோ ராடோ கிடையாது. ஏசப்பாவுடைய வல்லமை தான் இந்த காலில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார். அவர் என்னால் முடியும் சொல்லுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது கேன்சர் நோயாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட தீராத வியாதியாக இருக்கட்டும், அது சாபத்தினால் வந்த நோயாக இருக்கட்டும், ஒருவேளை பிசாசினால் வந்த நோயாக இருக்கட்டும், என் இயேசுவின் வல்லமை கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்த சுகம் நம்மை சுகமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார், கனமான ஊழியத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமான இடங்களிலிருந்து கர்த்தர் இதுபோல் அழைப்பை கொடுத்து ஆண்டுடைய கிருபையினால முழு நேரமாக கடந்த 26 ஆண்டு காலமாக நான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்த இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. எல்லாரும் எழுந்திருப்போமாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஏமன். அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை எல்லாரும் அப்படி கண்களை மூடி இந்த இறுதி நாள் கூட்டத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய கரம் நம்மை தொடும்படியாக தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக தூக்கி, ஏசப்பா உடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்களும் வரவில்லை. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி நாள் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய மக்களோடு கூட பேசுவீராக. இந்த நாள் வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத மனுஷிக வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், எல்லா போராட்டத்தின் கிரியைகளையும் கடிந்து கட்டி நரகத்தில் எறிகிறோம். இந்த நாளிலையும் விடுதலையோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படிக்கு நான் செபிக்கிறேன்பா. அடிமை முற்றிலுமாக மறைத்து என் ஆண்டவரில் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சேஷித்த விதமாக என்னை அன்போடு கூட இந்த 2 நாட்களிலும் அழைத்து பயன்படுத்துகிற அன்பு அண்ணன் எட்வின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அவர்களை நம்பி கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம். என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 22, 23 எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே
மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இது அருமையான ஜெபக்கூடாரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த கட்டுமான பணியில் மீதமான காரியத்தை கூட கர்த்தர் சீக்கிரமாக நிறைவேற்றி முடிப்பாராக என்று சொல்லி நான் மனதார வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான அன்பு சகோதரன் எட்வின் அவர்கள் இது அருமையான ஜெபக்கூடாரம் கட்டுகிறதற்காக ஒருவேளை அதற்கு ஒரு கான்ட்ராக்டரை அவங்க ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இதை கட்டுமான பணிக்காக ஒரு இன்ஜினியரை அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க தலைமையில் இதை நடத்தி கொண்டிருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு என்னெல்லாம் தேவை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செங்கல் வேணும், அதுபோல் நல்ல மண் வேணும், அது மாத்திரம் அல்ல இதை போல் நல்ல சிமெண்ட் வேணும், அதுக்கு நல்ல தண்ணி வேணும், எல்லா காரியங்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஆட்கள் எல்லாம் விட்டு இந்த கட்டுமான காரியத்தெல்லாம் நடத்துவாங்க. ஒருவேளை என் அன்பு என்னுடைய பிள்ளையே, இந்த பில்டிங்கெல்லாம் கட்டும்போது, இது போல் ஜெபக்கூடாரங்களெல்லாம் கட்டும்போது அந்த கொத்தனார் அல்லது மேஸ்திரிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல செங்கலை கையில் எடுப்பாங்க. இன்றைக்கெலாம் ஒரு செங்கல் ரேட்டு ஹெவி ரேட்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல செங்கலை கையில் எடுத்து டம்முனி ஒரு அடி அடிப்பாங்க பாருங்கள். கையில் இருக்கிற கூர்மையான ஆயுதத்தை வச்சு அந்த செங்கல் 2 உடையும், சில நேரத்தில் 3 உடையும், சில நேரத்தில் 4 கூட உடைஞ்சிரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த கட்டுமான பணிக்கு அவங்களுக்கு தேவையானதை அவங்க பயன்படுத்திட்டு அந்த கையில் உடைஞ்சு போயிருக்கும் பாருங்க, அந்த செங்கல் மீதியை அப்படியே தூக்கி தூர போட்டுருவாங்க. அந்த கட்டுமான பணியில் அதனுடைய உரிமையாளர் இருப்பார்னா அவருக்கு தலைவலியே வந்துடும். ஐயா நல்ல நல்ல செங்கலெல்லாம் இப்படி அநியாயமாக உடச்சி கட்டுறார் ஐயா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வர்ற மாதிரி அந்த கொத்தனார் என்ன செய்வாங்க, அந்த கான்ட்ராக்டருடைய தலைமையில் நடக்கிற பணிகளை நல்ல நல்ல செங்கல்லாம் உடைச்சி அவங்க அப்படி அந்த கட்டுமான பணிகளை செய்வாங்க. அப்படி அந்த கட்டுமான பணிகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கான்ட்ராக்டர் அப்படி உள்ளுக்குள்ளே வருவார், அந்த இன்ஜினியர் அப்படி உள்ளுக்குள்ளே வருவார். அங்கே இருக்கிற சித்தாலை கூப்பிடுவார், என்னப்பா இந்த செங்கலெல்லாம் இப்படி கைக்குள்ளே காலுக்குள்ளே உடச்சி போட்டிருக்கிறீங்க, இந்த செங்கலை எல்லாம் ஒரு முக்கில் கூட்டி வைப்பான்னு சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, நல்ல செங்கல் தான். அந்த செங்கல் உடைக்கப்பட்டதுனால அது என் அன்பு பிள்ளையே அது என்ன ஆகுது பாருங்க, அது மூளை முடுக்கில் கிடக்குது, அது கீழே கிடக்குது, செதறி கிடக்குது. ஒரு மூளையில் கூட்டி வச்சிருவாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் வேலை நடக்கும். அப்படி இந்த வேலைலாம் நடக்கும்போது மீண்டும் ஒருக்கு அப்படி உள்ள வருவார் அந்த கான்ட்ராக்டர் அல்லது அந்த இன்ஜினியர். பார்ப்பாரு, என்னப்பா இந்த மூளையில் போய் கூட்டி வச்சிருக்கிறீங்க, உடஞ்சி போன செங்கலெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கப்பான்னு சொல்லுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த செங்கல் உடஞ்சி போனதுனால அந்த செங்கல் ஆகாது, அது நமக்கு இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் வெளியே போய் கொட்டிடுவாங்க. அது வெயிலில் கிடக்கும், மலையில் கிடக்கும். என் அன்பு பிள்ளையே, அது பார்த்தீங்கன்னா அற்பமாக எண்ணக்கூடிய விதத்தில் அது வெளியில் கொட்டி கிடக்கும் பாருங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி அதெல்லாம் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக, உடைக்கப்பட்ட ஒரு கல்லாக, வேண்டாத கல்லாக அந்த கல்லெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு போய் கிடக்கும். அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டுமான பணிகள்லாம் துரிதமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதை நிறைய அந்த ஓட்டைகள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த சாரம் கட்டுறதுக்குன்னு என்ன செய்வாங்க, அந்த ஓட்டைகள்லாம் போட்டிருப்பாங்க. அது கடைசியில் தான் அந்த படிக்கட்டெல்லாம் அமைப்பாங்க, அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு பண்ணுவாங்க. என்னதான் பெரிய பில்டிங் பண்ணாலும் கடைசி நேரத்தில் எப்படியும் செங்கல் தட்டுப்பாடு வந்துடும் அவங்களுக்கு. உடனே என்ன தெரியுமா செய்வாங்க, உடச்சி போன செங்கல், ஒருவேளை வேண்டான்னு தூரத்துக்கு போட்ட செங்கல் வெளியில் கிடக்கும் பாரு, தூக்கி தூர போட்டும் பாரு, போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மேஸ்திரி சொல்லி விடுவார். இந்த சித்தாக்கள் போவாங்க, தூக்கி தூர போட்ட கல்ல, வேண்டானி வெளியே எரிந்த கல்ல, என் அன்பு தேப்பிள்ளையை உடஞ்சி போன கல்லெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. என் அன்பு தேப்பிள்ளையே, அந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்கு பாருங்க, நல்ல செங்கலை பயன்படுத்த மாட்டாங்க, அந்த உடஞ்சி போன செங்கலை தான் அந்த படிக்கட்டுக்கு வைக்கிறதுக்கு, அந்த சாரம் போட்டதுக்கு, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உடஞ்சி போன
ஒரு கல்லை போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட காணப்படலாம். இன்னைக்கு ஆகாத ஒரு நிலைமையில கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கலாம். என் சொந்தத்தால் நான் பகைக்கப்பட்டிருக்கிறேன், என் நண்பரால் பகைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பெற்றோரால் பகைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் கூட ஒரு உடைந்து போன ஒரு கல்லு தான், நான் கூட ஒருவேளை தள்ளப்பட்ட ஒரு கல்லு தான், நான் கூட ஒருவேளை மறக்கப்பட்ட ஒரு கல்லு தான். அப்படிதான் என் வாழ்க்கை கூட இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், வேண்டானி தூர தூக்கி போட்ட கல்லை தான் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துறது போல உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை யாரெல்லாம் வேண்டானே தூக்கி எரிஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை உடைச்சாங்களோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல ஆகாதவனா நீங்க காணப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், மனுஷராலே தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வார்த்தை பைபிளில் உண்டு, பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு என்ன பாடெல்லாம் வராது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒருவேளை அவர் ஒரு தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல காணப்பட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது என் ஆண்டவர் உடைக்கப்பட்ட ஒரு கல்லை போல காணப்பட்டார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 21:42, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எல்லாராலும் அவர் தள்ளப்பட்ட ஒரு கல்லாகவே அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் எப்படி பிறந்தாரு அப்படின்னு சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் வாசித்து பாருங்க, 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவனுடைய குமாரனாக அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனுடைய தச்ச ரூபமாக, தேவனுடைய குமாரனாக அவர் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 1:21 அவர் இரட்சகராகவே இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? யோவான் 3:17 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக அவர் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு சகோதரர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள், அது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க பிரதர், அவர் அகில உலகத்துக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் இயேசுதான் தெய்வம், இந்தியாவிலையும் இயேசுதான் தெய்வம், நீங்கள் ஆப்பிரிக்கா போனால் அங்கேயும் இயேசுதான் தெய்வம், அகில உலகத்துக்கும் தெய்வம் இயேசு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே பாருங்க, ஆனால் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இயேசுக்கு விரோதமா இயேசுனுடைய வார்த்தையை சொன்னாலே எரிச்சல் படுகிற மக்கள், ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலே ஒருவேளை என் அன்பு பிள்ளையை தீமைகளை ஒருவேளை செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது யோவான் 1:9, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அவரை நிராகரித்தது, ஆண்டவரை கல்வாரி சிலுவையிலே அவரை உடைத்து போட்டது, ஆணியினாலே கடாவப்பட்டாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஈட்டினாலே விழாவிலே குத்தப்பட்டாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 40க்கு 1 குறைய 39 அடிகள் தன்னுடைய சரீரத்தில் அவர் பெற்றுக்கொண்டாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக, உடைக்கப்பட்ட ஒரு கல்லாக, ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளையே புறம்பே தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இயேசு இந்த உலகத்தில் காணப்பட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு கல்லனை எங்க
எங்களுக்கு விடுதலையாக்கி கொடுங்க, நீதிபரராகிய இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னாங்க. எவ்வளவு கொடிய காலம் பார்த்தீங்களா? எவ்வளவு கொடிய காலம் பார்த்தீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக, குணமாக்குகிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார். யாருக்கும் கேடு விளைவிக்கவில்லை, யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆனாலும் அந்த இயேசுவை அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்லாததுனால அவங்க என்ன சொல்றாங்க? பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்குங்கள், கல்லனை எங்களுக்கு விடுதலையாக்குங்கள், நீதிபரராய் இருக்கிற, நீதிமானாய் இருக்கிற இந்த இயேசுவையோ சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருந்தார், ஆண்டவர் இயேசு உடைக்கப்பட்ட ஒரு கல்லாக இருந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆனால் பைபிள் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் ஜீவன் உள்ள கல். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மரித்தார், தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அகில உலகமே தெய்வம் என்று சொல்லி இயேசுவை அங்கீகரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெய்வம் சொல்லக்கூடியது, நீங்க பக்கத்தில் இருக்கிற பீகாரில் போனீங்கன்னா அந்த தெய்வத்தின் பேரெல்லாம் தெரியாது. நீங்க எந்த மாநிலத்துக்கு போங்க, எந்த மாவட்டத்துக்கு போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, ஜீசஸ்னா அகில உலகத்துக்கும் தெரியும். கரங்களை தட்டி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக ஆண்டவர் பாருங்க எல்லாராலும் அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வம் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த உலகத்தில். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வம்னா அது இயேசு கிறிஸ்து. உயிரோடு கூட இருக்கிற தெய்வம்னா அவர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காக வரல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக வரல, இந்த அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக இயேசு இந்த உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, கொலோசியர் 1:18 சொல்லுகிறது, சபைக்கு தலையானாராம். அவர் உயிர்த்தெழுந்ததுனால இன்னைக்கெல்லாம் சபைக்கெல்லாம் அவர் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, இந்த சபைக்கெல்லாம் தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆகாதென்று தள்ளின ஒரு கல்லு தான், ஆனால் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரால பாருங்க அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு சபைக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:11 நீங்க வாசி பாருங்க. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அகில உலகத்தின் மக்களுக்காகவும் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரத்தத்தில் ஒரு துளி நம்ம மேலே விழுந்தா அந்த இரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்திடும், நம்மளை நீதிமானா மாத்திரும். எவ்வளோ பெரிய பாவியா இருந்தா கூட அந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொண்டு வந்துவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகாதென்று தள்ளின கல், வேண்டானி புறக்கணிக்கப்பட்ட கல், இன்னைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக என் அன்பு பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது அவர் தலைக்கு மூளைக்கல்லாக அவர் இருக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையை, வெளிப்படுத்தல் 22:16 பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் உடைக்கப்பட்ட கல்லு தான், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லு தான். இன்னைக்கு அந்த கல்லு எங்க போட்டாலும் சரி அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய இருளுக்குள்ள இந்த கல்லு கடந்தாலும் சரி அது மற்றவங்களுக்கு நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கல்லு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக
பிதாவாகிய தேவன் அதை மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் கூட ஒருவேளை உடைக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம், தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம், தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறாரு, உங்களையும் உயிர்ப்பிக்க போகிறாரு. இந்த வருடத்தின் மைய பகுதியில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் உடைஞ்சு போயிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம், தள்ளப்பட்ட கல்லை போல நிறைய பேருதில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆகாதென்று தூக்கி எறியப்பட்ட கல்லாக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் நம்மை போல எல்லா பாடுகளின் வழியாக ஊடே கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாடுனா தெரியுமா, கசப்புனா தெரியுமா, தோல்வினா தெரியுமா, உடைஞ்சு போதுன்னா தெரியுமா, எல்லா பாதையிலையும் அவர் நமக்காக கடந்து போயிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்பு பிள்ளையே, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். உன்னை ஆகாத கல்லுன்னு யாரெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்களோ, உடைக்கப்பட்ட ஒரு கல்லாக நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனா மூளைக்கு தலைக்கல்லா உன்னை நான் வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒருவேளை கூட்டி அள்ளி ரோட்ல கிடக்கலாம், உன் மேல வெயில் அடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆகாத கல்லாக இருக்கலாம். ஆனா நாள் ஒன்று வரும், உன்னை தேடி உன்னை புறக்கணிச்சவங்க, உன்னை தூக்கி எரிஞ்சவங்க உன்னை தேடி வர்றதுக்கு நான் வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அது சொந்த பந்தமா இருக்கலாம், என் அன்பு பிள்ளை உன் பெற்றோரா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, ஒருவேளை உன்னை பகைக்கிறவங்களா இருக்கலாம், உன் பட்சத்தில் அவங்க வருவாங்க, நீ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆகாத கல்லாக இருந்த ஒரு சிலரை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க போகிறேன். அப்படிப்பட்ட கல்லை ஆண்டவர் விலையேற பெற்ற கல்லாக, ஒருவேளை மூளைக்கு தலைக்கல்லாக எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எடுத்துள்ள ஒருத்தர் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைத்தாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு அருமையான ஒரு மனிதன், இந்த யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இந்த மனிதனை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்த மனிதன் பறக்கிற பொழுது அவனுடைய தாய் சொல்றாங்க, நான் துக்கத்தோடு கூட இவனை நான் பெற்றேன், ஆகையினாலே இவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, அது என்ன துக்கம் என்று சொல்லி தெரியவில்லை. என்ற சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு தாயார் சொன்னாங்க, ஐயா எனக்கு 5 பிள்ளைங்கள் ஐயா, 5வது பையன் பிறந்த ஒரு சில நாளில் என் கணவர் மரித்து போயிட்டாங்க, திடீரென்று சொல்லி அவங்க இறந்து போயிட்டாங்க. எனக்கு உலகமே இருட்டாக போயிட்டுது. 5 பையன்தான், 4 பையங்க அப்படி இருக்கிறாங்க, 5வது ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. பிறந்து 2-3 நாளையில் என் கணவர் இறந்து போயிட்டார். எப்படி இருக்கும் ஐயா? எனக்கு இந்த பிள்ளையை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. ஐயோ வெட்டையாக்கி இந்த பறந்தான், தகப்பனை ஒழுங்கிட்டானே, தகப்பனை கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் ஐயா. 5வது பையனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஐயோ என் புருஷனை கொன்னுட்டானே, என் புருஷனை ஒழுங்கிட்டானே அப்படின்னு சொல்லி வெட்டையாக்கி இவன் வழங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை புறக்கணித்து தள்ளிடுவேன் ஐயா. ஆனால் பாருங்க, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ வயசாகுது, என் 5வது பையன்தான் என்னை அன்பாக பார்க்குறான் ஐயா. நான் கூட அவனை வளர்த்ததே கிடையாது. அவங்களுடைய பார்த்திங்கன்னா என்னுடைய கணவருடைய சகோதரி தான் அந்த பையனை நான் வேண்டாம் தள்ளின உடனே அவங்க தான் எல்லாம் பிள்ளையை வளர்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு வேண்டிய பால் புட்டியில் கொடுத்து அந்த பிள்ளைக்கு படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாகி நல்ல மேரேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்து, ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளை தான் என்னை கவனிக்குது. மற்ற 4 பிள்ளைங்க கூட
என்னை கவனிக்கிறதே கிடையாது ஐயா. ஐயா நான் வேண்டாம் அவனை வெறுத்து தள்ளுனேன், ஆனால் அந்த பிள்ளைகிட்ட தான் இன்னைக்கு நான் அடைக்கலமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒருவேளை இந்த அருமையான யாபேஸ் கூட பாருங்க, தான் பிறப்போது அவருடைய தகப்பனை இழந்துட்டானோ என்னவோ தெரியல. ஆகையினால இந்த தாயே அவனை வெறுக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவனை துக்கத்தோடு பெக்கிறேன், துக்கத்தோட பெற்றிருக்கிறேன். இந்த பய பறந்தான் என் குடும்பத்துக்கு சாபம் வந்துட்டுது, இவன் பறந்தான் என் வாழ்க்கை வழங்காவளிய போயிட்டுது, இவன் பறந்தான் என் வேலை போயிட்டுது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி கூட நீங்க காணப்படலாம். இந்த யாபேசை போல நீங்களும் கூட காணப்படலாம். உங்க வீட்டில் 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், அந்த கடைசி பிள்ளையா கூட நீங்க பிறந்திருக்கலாம். உங்களை ஒருவேளை அற்பமா நினைக்கலாம், ஆகாத ஒரு கல்லை போல இருக்கலாம், படிப்பறிவில்லாத பிள்ளை, ஞானம் இல்லாத பிள்ளை, ஒன்னுத்துக்கும் உதவாத பிள்ளை அப்படின்னு கூட உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். என் அன்புதே பிள்ளையே, அப்படிதான் இந்த யாபேசையும் புறக்கணிச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ஆகாத ஒரு கல்லாக, தள்ளப்பட்ட ஒரு கல்லாக, புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இந்த யாபேசுடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான். அதான் யார் ரகசியம், அதான் யார் ரகசியம். 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கலாமா? 1 நாளாகமம் 4:10 வாசிக்க கேட்கலாம். நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, என் கூட பிறந்த சகோதரன்லாம் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகலை. ஆண்டவர் ஏன் என்னை இப்படி படைச்சிட்டாரு, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தோல்வியை தந்துட்டாரு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்காமல் பண்ணிட்டாரு, என் பிள்ளையே ஆண்டவரை குறை சொல்லலை. ஆண்டவரை நோக்கி அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் என் மேலே இரக்கமாக இருங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அவன் பிடிச்சுக்கிட்டதுனால என் அன்பு பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. தன்னுடைய சகோதரர் எல்லார காட்டிலும் இந்த யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் கனப்படுத்தினார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு யாபேசை போல தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறீங்களா? தூற்றி திரியக்கூடிய விதத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் காயப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருக்கிறீங்களா? தூக்கி எரியப்பட்ட ஒரு கல்லாய் இருக்கிறீங்களா? இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, நான் உன்னை கைவிட மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சியோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாபேசின் தாய் சொல்றாங்க, துக்கத்தோடு கூட அவனை பெற்றேன்னு சொல்லி, இவனை நான் ஏன் தான் பெற்றேனோ சொல்லி கூட அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கும். ஆனால் தன்னுடைய சகோதரர் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி இருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யார் வாயில் அந்த ஒரு வார்த்தை வந்ததோ இந்த வார்த்தையும் வர்றதுக்கு கர்த்தரே செய்வார். கரங்களை தட்டி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த யாபேசை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் சொன்னா நீங்க கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஜெபத்தின் மூலமா கர்த்தரை பிடிச்சுக்கிடுங்க. தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை தெரியப்படுத்துங்க. நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிகழும்படிக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என் அன்பு பிள்ளைய, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற ஒரு தேவன் இந்த யாபேசுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஒருவேளை கசந்து போன உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி அநியாயமாக சொல்லிட்டாங்களே, என் அன்பு பிள்ளையே எனக்கு விரோதமாக அப்படி பேசிட்டாங்களே. ஏசப்பாவுக்கு அது
தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. மனுஷன்ட்ட போராடாதீங்க, ஏசப்பாட்ட தெரியப்படுத்துங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. யாபேஸ் செய்த ஒரு காரியம், நியாயத்துக்காக யார்கிட்டையும் போகல, ஆண்டவர்கிட்டயே போயிட்டான். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன காத்துக்கிடுங்க. அந்த ஜெபத்தை பாருங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளித்தார். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்டவருக்கெல்லாம் இருந்த அந்த யாபேசை என் அன்பு பிள்ளையே மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றினார். தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. நீங்க செய்கிற ஊழியத்தை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பா. என கண்பானவர்களே, இன்னொரு மனிதனை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாக இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேலே நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என்னுடைய சகோதரனுக்கு ஆயிற்று. ஓ, கர்த்தராலே அவருக்கு கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தராலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இங்க பாருங்க, ஆண்டவர் இந்த தாவீதை ராஜாவாக இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இந்த தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் சாலமோனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை. அப்போ இந்த தாவீது பத்சேபாளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க? எனக்கு பிறகு உன் மகன், உனக்கு பிறந்த பிள்ளை இந்த சாலமோன் தான் ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரியணையில் அமருவான் சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் தாவீது ராஜா அவர் பலவீனப்பட்டு வயசாகி படுத்த படுக்கையாக மாறிட்டார். அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வளர்றாங்க. பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளைங்க, இன்னாளுக்கு பிறந்த பிள்ளைங்க, இன்னாளுக்கு பிறந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி வளர்றாங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய போட்டி வருது. அப்பாவுக்கு வயசாயிட்டு அப்பா சாக போகிறாங்க, அடுத்த ராஜா யாரு? நான் தானே ஒருத்தன் சொல்கிறான், நான் தானே ஒருத்தன் சொல்கிறான், நான் தானே ஒருத்தன் சொல்கிறான். இப்படி ஒரு பெரிய ஒரு போட்டிகள் அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, அதில் ஒரு மனிதன் அதோனியா என்று சொல்லக்கூடியவன், தாவீதுக்கும் இன்னாளுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை அதோனியா. அவன் என்ன பண்ணுறான்? அப்பா படுத்த படுக்கையாக மாறிட்டாரு, இனி அவர் மறிக்க போகிறாரு. ஆகையினால அப்பாவுக்கு பிறகு நான் தான் இந்த ராஜான்னு சொல்லிட்டு பிரகண்டனம் பண்ணுறதுக்காக அதற்குரிய ஆட்கள் எல்லாம் வர வச்சு ஒரு இடத்துல ஆடு மாடுகள்லாம் அடித்து ஒரு பெரிய விருந்து பண்ணி ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அதோனியா, அதோனியா ராஜாவாகிறான், அதோனியா ராஜாவாகிறான் என்று அங்கே பிரகண்டனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு காரியம் நடக்குது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உனக்கு உன் புருஷன் அந்த தாவீது ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான் இல்ல, என்ன சொன்னாரு? நான் எனக்கும் இந்த பச்சைபாலுக்கும் பிறக்கிற பிள்ளை இந்த சாமுவேலே அரியணையில் அமருவான் சொல்லி நீ போய் அவன்கிட்ட போய் பேசு, தாவீதுகிட்ட போய் பேசு, ராஜாட்ட போய் பேசு, நீர் அப்படி சொன்னீர்ல அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே இந்த பச்சைபால் என்ன பண்ணுறாங்க? தேவ சமூகத்தில் போய் தைரியமாக நின்றுட்டு அந்த ராஜாட்ட போய் நீங்கள் எனக்கு இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, ஆனால் இப்போ என்ன நடக்கு தெரியுமா? அதோனியா என்று சொல்லக்கூடிய உமக்கும் இன்னாளுக்கும் பிறந்த பிள்ளை அவன் நான் ராஜான்னு சொல்லி பெரிய விருந்தெல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறான். ராஜாவே, தாவீது ராஜாவே, ஒருவேளை என் மகன் சாலமோன் ராஜாவாக ஆகலைன்னு சொன்னான், என் நிலைமை என்ன ஆகும்? உரியாவின் மனைவி பத்சேபாள் ஒருவேளை கேவலமா அற்பமா என்னை எல்லாரும் நினைக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் என்னை ஏளனமா நினைக்கிறாங்க, எனக்கு பிறந்த பிள்ளை இந்த சாலமோனை விட்டு கூட வைக்க மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இதையெல்லாம் அந்த
ராஜாட்ட போய் இந்த பச்சைபால் சொல்கிறாங்க. சொன்ன மாத்திரத்தில் இந்த தாவீது சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் சொன்ன மாதிரி, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னுடைய மகன் எனக்கும் உனக்கும் பிறந்த இந்த சாலமோன் தான் ராஜாவாகணும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, என் அன்பு பிள்ளையே, ராஜா அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசிகளை, அதற்குரிய ஆட்களை அவர் மெதுவாக வரவழைத்து அந்த அரண்மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது முன்னிலைமையில் இந்த சாலமோன் ராஜாவாக உயர்த்தப்பட்டு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோனியா வெளியே கடந்து கத்திட்டு கிடக்குறோம். அதோனியா சொல்றா, நான் தான் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ சும்மா கடந்து கத்திட்டு கிடக்கிற, ஆனால் உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் தெரியுமா, தாவீது என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இந்த சாலமோனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி விட்டார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், உரியாவின் மனைவி பச்சைபாலுக்கு பிறந்த ஒரு பிள்ளை என்று சொல்லி தள்ளப்பட்ட ஒரு கல் இந்த சாலமோன். ஆனால் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினாரு. இப்போ இந்த அதோனியாக்கு ஒரு பயம் வருது, ஐயோ இவன் ராஜாவா மாறிட்டான், அவனுக்கு விரோதமா நிறைய பேசி இருக்கும், அவனுக்கு விரோதமா நிறைய செயல்பட்டு இருக்கணும், நாளைக்கு அவன் ராஜாவா வந்துட்டானா என்னை கொன்னு கூட போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதோனியா இந்த சாலமோன் ராஜாட்ட வந்து சரணடைந்து விட்டான். அப்பதான் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா, தேவனாகிய கர்த்தரே உன்னை ராஜாவாக அபிஷேகம் செய்திருக்கிறார், எனக்கு வர வேண்டிய பதவிதான். மக்கள் கூட என்னதான் நேசிச்சாங்க, அதோனியா தான் ராஜான்னு சொல்லி விரும்பினாங்க, ஆனா தேவன் ஒன்ன மேலதான் கண்ணை வச்சிருக்கிறாரு, ஒன்னதான் விரும்புறாரு, ஒன்னதான் ஆசீர்வதிக்கிறாரு. ஓ நான் அல்ல, நீ தான் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லுங்க, அற்பமா எண்ணப்பட்ட கல்லுங்க, ஒருவேளை தூற்றி திரியப்பட்ட ஒரு கல்லுங்க, அந்த கல்லை பிரகாசிக்கிற கல்லாக கர்த்தர் மாற்றினார். அந்த சாலமோனை ஆசீர்வதித்தார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை உன்னை சமுதாயம் ஒதுக்கலாம், உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஒதுக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நீ குறுகி கூட இந்த சாலமோனை போல நீ காணப்படலாம். ஆனால் ஒரு காரியத்தை நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் உங்களை மறக்க மாட்டார். ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இதோ நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த உலகம் மறக்கலாம், உன்னை பெற்ற தாய் தகப்பன் கூட மறக்கலாம், ஆனால் என் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய, மறக்கப்பட்ட ஒரு கல்லாக ஒருவேளை இந்த சாலமோன் காணப்பட்டான், என் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் உடைக்கப்பட்ட கல்லை போல இருக்கிறீங்களா, அவமானம், நிந்தை, ஒருவேளை பரியாசம், பழிச்சொற்கள், அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா, தூக்கி எறியப்பட்ட ஒரு கல்லாய் இருக்கிறீங்களா, என் கர்த்தர் சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இந்த வருடத்தின் மைய பகுதியில் வந்திருக்கிற நீங்க, என் அன்பு சகோதரனை தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த இடத்துல அவமானத்தையும் நிந்தையும் அடைஞ்சிங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அவங்களை அவதூறா பேசினாங்களோ, யாரெல்லாம் அவங்கள தூக்கி எறிஞ்சாங்களோ, அவங்க கண்ணு முன்னால கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனுக்கு தயை செய்கிற காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி அற்பமான நிலைமையில் இருக்கிறீங்களா, யாபேச போல ஆண்டவரை நோக்கி காதருங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. என் அன்பு பிள்ளையே, இந்த சாலமோனை போல ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, என் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் மேல நம்பிக்கையாயிருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி நிறைய பேரை வேதத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதனை வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாமை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 51 அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:2 வாசிக்க கேட்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் நீங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளையை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து
அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய அப்பா பேரு தேராகு. அந்த தேராகு விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கிற ஒரு புறஜாதியானாக இருந்தான். ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக இருந்தான். அந்த விக்கிரகங்களை செய்து விற்று பிழைப்பு நடத்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். அந்த குடும்பத்தில் தான், கர்த்தரையே தெரியாத ஒரு குடும்பத்தில் தான் இந்த ஆபிரகாம் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை சந்தித்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்த வார்த்தையை சொன்னார். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆபிரகாமை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் தன்னுடைய 100வது வயது வரைக்கும் பிள்ளை பேறு இல்லாதவனாயிருந்தான், குழந்தை பாக்கி இல்லாதவனாயிருந்தான். குழந்தை இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, குழந்தை இல்லாதவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் கடந்து போனவங்க தான் இந்த ஆபிரகாம். ஆகாத ஒரு கல்லாக, ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்ட ஒரு கல்லாக, ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, அந்த ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவன் பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, சில வருடங்களுக்கு முன்பதாக, சுமார் 20-22 வருடங்களுக்கு முன்பதாக நான் மணலி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நான் ஊழியத்திற்காக நான் வந்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன் ஆபிரகாமை போல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த நாட்கள் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன். அதனால நான் அந்த மணலி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு CSI சபையில் தான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கறதற்காக நான் போயிருந்தேன். அந்த ஊருக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன். என் அன்பு தேவப்பிள்ளையே, பெரிய பெரிய வால் போஸ்டர். எனக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய ஃபோட்டோவோடு கூட பார்த்தா அந்த சென்னை பட்டணத்தில் குறிப்பாக அந்த மணலி ஏரியா முழுவதுமாக என் அன்பு பிள்ளையே அந்த வால் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தது. என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஒன்றத்துக்கு உதவாத ஒரு மனுஷன், ஆக்சிடெண்ட்டில் இந்த சென்னை பட்டணத்தில் சாக கடந்த ஒரு மனுஷன், என் அன்பு பிள்ளையே, ஆகாது என்று தள்ளப்பட்ட நிலைமையில், மறக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் என்ன மறக்கலையே, ஆண்டவர் என்ன மறக்கலையே. ஓ, ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்துறது போல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ராபர்ட் ஜெபசிங் சொல்லி 10 பைசா செலவில்லைங்க, 10 பைசா செலவில்லைங்க. இன்னைக்கு நான் அநேக இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறேன். என் அன்பு பிள்ளைங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை அனுப்புவேன், என்னுடைய ஊழியத்தை அனுப்புவேன். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வால் போஸ்டாக ஒட்டியிருப்பாங்க. நான் போகிற இடங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது என் அன்பு தேவப்பிள்ளைங்க எனக்கு கண்ணீராக வரும். ஐயோ, தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தேனே, சாக கடந்தேனே, எல்லாராலும் கைவிடப்பட்டு போயிருந்தேனே, என் அப்பன் இயேசு என்னை கைவிடலையே. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லு தான், ஆனால் இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லா, 4 பேருக்கு ஆறுதலா நம்மளை பயன்படுத்துகிறாரேன்னு சொல்லி நான் ஆனந்த கண்ணீர் விடுவேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிறதே பிள்ளையே, அப்படித்தான் அந்த ஆபிரகாமுடைய பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ஒன்றுமில்லாத நிலைமையில், இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஐயா, நான் ஒன்று இல்லாத நிலைமையில் இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லையா, எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ அவமானங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நீ பிள்ளையை தருவேன். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற பிள்ளை அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னால் காத்திருந்து பெற்றுக்கிட்டாங்க. ஒரு குட்டி சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக விளங்கியது. இந்த ஆபிரகாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டாரு. அந்த ஈசாக்கு, என் அன்பு தேவப்பிள்ளையே, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் உயர்ந்த நிலைமையில் அவன் காணப்பட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நீங்க பாருங்க, காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைங்களை கர்த்தர் பின் நாட்களில் வல்லமையாய் பயன்படுத்துவார், ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். இன்னைக்கு குழந்தை இல்லையே, நீ கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானம். என் கூட பிறந்தவளே அப்படி சொல்லிட்டா பிரதர், என் கூட பிறந்தவனே அப்படி சொல்லி
சொல்லிட்டான். எங்க ஆலயத்துல இருக்கிற என் கூட பழகினவங்களே அதை குத்தி காட்டுறாங்க. உனக்கு பிள்ளை இல்லையே நீ குத்தி காட்டிட்டாங்க. இன்னைக்கு கண்ணீரோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிற மகளை இன்னைக்கு கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்கிறா. உன் கர்ப்பத்தை கர்த்தர் இன்னைக்கு தொடுறா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கிற சுதந்திரம், அந்த சுதந்திரம் இந்த ராத்திரியில கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 100 வயசுல கூட அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க என் தேவனாலே கூடுமானால் உங்களுக்கு கொடுக்க முடியாதா? உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியாதா? இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 24:1 வாசி பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்தார். ஒன்றும் இல்லாத மனிதன், புறஜாதியான மனிதன், குழந்தை பேர் இல்லாத மனிதன், அற்பமா எண்ணப்பட்ட மனிதன். ஆனா பாருங்க, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சகல காரியத்திலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆதியாகமங்களின் புஸ்தகம் 24:35 வாசி பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் ஒரு சீமானாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஒரு ஜீரோவா இருந்தவனை கர்த்தர் ஹீரோவா மாற்றிட்டார். கரங்களை தட்டுங்கள, கரங்களை தட்டுங்கள. இந்த பைபிள் என்ன சொல்லுகிறது? அவன் சீமானாக இருந்தான், ஒரு ராஜாவை போல இருந்தான். புறஜாதியான மனிதன், அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதன், ஏளனமாய் எண்ணப்பட்ட மனிதன், ஏழ்மையான நிலைமையில பிறந்த மனிதன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த ராத்திரி நேரத்தில் என்ன நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் சரி, எந்த நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் சரி, இயேசுவை நீங்க நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையை தலை கீழா கர்த்தர் மாத்துவா. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனதை திரும்ப தருவா. நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. உங்களை அவர் ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவரையும் உயர்த்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனாலே கூடும். அல்லேலூயா. இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்னொரு மனிதனை கூட உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 41 அதிகாரம் 42, 43 நீங்க வாசி பாருங்க. அங்கே பார்வோன் தன்னுடைய கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவனுடைய கழுத்திலே தரிப்பித்து தன்னுடைய 2வது ரதத்திலே அவனை ஏற்றி தண்டமிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆபிரகாம், இந்த யோசேப்பை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபின் இளைய மகன். இந்த 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 யோசேப்பை அந்த சகோதரர்கள், அந்த யாக்கோபினுடைய பிள்ளைகள் எல்லாரும் வெறுத்தாங்க, எல்லாரும் வெறுத்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பகைத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. கொல்றதுக்கு எத்தனை பண்ணினாங்க? இந்த பைபிள் சொல்லுகிறது 20 காசுக்காக விற்கப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்த யோசேப்பு. யோசேப்பு என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, தள்ளப்பட்டவர்கள், ஒருவேளை குழிக்குள்ள தூக்கி போடப்பட்டவர்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, என்ன பாருங்க, சகோதரர்கள் எல்லாராலும் அநியாயமாய் பகைக்கப்பட்டவர்கள். அங்க பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும்போது என் அன்பு பிள்ளை எந்த பாவம் செய்யலைங்க, ஆனா பாவம் செய்தான் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இந்த யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அநியாயமே பண்ணல, ஆனா அநியாயம் பண்ணுனான்னு சொல்லி அவன் தீர்க்கப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு கூட காணப்பட்டான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பாவத்துக்கு விலகி ஓடின மனிதன் இன்னைக்கு பாவத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது, கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த சிந்தையோடு கூட அந்த பார்வோனுடைய மனைவியினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து தன்னுடைய ஆடையை கலத்தி தூக்கி போட்டுட்டு ஓடின ஒரு மனிதன்க. ஆனால் அநியாயமாய் பழி சாட்டப்பட்டு அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திர அந்த தலைவன் உள்ளுக்குள்ளே வர்றான், அந்த பார்வோனால் தண்டிக்கப்பட்டு. ஆகையினால் அங்கே வருகிற போது அவன் கண்ட சொப்பனத்திற்கு இந்த யோசேப்பு சரியான ஒரு பதிலை கொடுக்கிறார்.
அப்போ இந்த அருமையான யோசேப்பு சொல்றாரு, நான் எந்த அநியாயமும் பண்ணல. பானபாத்திரக்கார தலைவனே, நீ ராஜ சமூகத்தில் போய் நிற்கும் போது நீ என்ன நினைச்சிக்க, என்னை எப்படியாகிலும் நினைச்சு நீ தயவு செய்து என்னுடைய நியாயத்தை எடுத்துரைத்து அவருடைய கண்களில் எனக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணு. இந்த பானபாத்திரக்கார தலைவன் சொல்றான், நீ ஒன்றும் ஒரி பண்ணாத யோசிப்பு, என்னுடைய சொப்பனத்துக்கு நீ சரியான அர்த்தத்தை கொடுத்து நான் இன்னைக்கு ராஜ முன்பதாக நான் நிற்பேன், பார்வன் முன்னால் நிற்பேன். எனக்கு நீ சொன்ன அந்த வாக்கு ஒரு பெரிய காரியம். நான் அவர் முன்னால் போய் நிற்கும் போது உன்னை குறித்து அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு விடுதலை வாங்கி தரேன். என்ன செய்தான் தெரியுமா? பானபாத்திரக்கார தலைவன், என் அன்பு பிள்ளையே, அவன் பாருங்க, அந்த ராஜா சமூகத்திலே போய் நின்று பணிவிடை செய்தான். ராஜா கூடவே இருந்தான், பார்வன் கூடவே இருந்தான். ஆனால் யோசேப்பை மறந்து விட்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, சிறைச்சாலையிலே இந்த யோசேப்பு மறக்கப்பட்ட ஒரு கல்லாக காணப்பட்டாயா? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லலாம், நான் இருக்கிறேன் பிரதர், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சொல்லுவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டார். பிள்ளை, இன்னைக்கு நீ ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கிறியா? மறக்கப்பட்ட ஒரு கல்லாக நீ வந்திருக்கிறியா? என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் அல்லவா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ராத்திரி நேரத்தில் நீங்கள் கூட ஒருவேளை மறக்கப்பட்ட ஒரு கல்லாக இந்த யோசேப்பை போல நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த யோசேப்பு மறக்கப்பட்டான், ஆனால் கர்த்தர் மறவாதபடி அவன் மீது நினைவாக இருந்தான். பாருங்கள், இந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை தீர்க்கிறதற்கு இந்த அருமையான யோசேப்பை கர்த்தர் எழுப்பினா. அந்த காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தா. அந்த பார்வோனுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினா. அவன் கண்ட சொப்பனத்துக்குரிய சரியான அர்த்தத்தை சொன்ன மாத்திரத்தில், நீ ஆராதிக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையை அப்படியே தன்னோடு கூட அரவணைத்து கொண்டான். எந்த பார்வோன் பகைச்சானோ அந்த பார்வோன் தான் கை கொடுத்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த பார்வோன் சிறைச்சாலையில் தூக்கி போட்டானோ அந்த பார்வோன் தான் இந்த அருமையான யோசேப்புக்கு ஒரு விடுதலை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பார்வோன் தான் ஒரு உயர்வை கட்டளையிட்டான். எல்லாருக்கும் முன்னாலேயும் தன்னுடைய 2வது ரதத்தில் ஏற்றி என்ன சொல்ல பாருங்க, எல்லாரும் தண்டம் பண்ணுங்க, குனிங்க, என்ன கண்டா எப்படி எல்லாரும் வணங்குவீங்களோ அதே போல யோசேப்பை பார்க்கிற எல்லாரும் நீங்க வணங்கணும் சொல்லி சொன்னான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை நீ கூட அப்படி இந்த யோசேப்பை போல காணப்படலாம். ஆகாத கல்லாக, தள்ளப்பட்ட கல்லாக, மறக்கப்பட்ட கல்லாக, தூக்கி எறியப்பட்ட கல்லாக, குழிக்குள்ள தூக்கி போடப்பட்ட கல்லாக, பள்ளிச்சொற்கள் பெற்ற ஒரு கல்லாக நீ இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக நான் மாற்றுவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எல்லாருக்கும் முன்னாலையும் இந்த பார்வோனை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் பாருங்க. என் அன்பு பிள்ளையே, அத்தனை சூழ்நிலைகள் வந்த போது கூட ஆண்டவரை குற்றப்படுதலை. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் வந்தோன்னு நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள் இருக்காரா இல்லையானே எனக்கு தெரியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே, ஒரு சின்ன இழப்பு வந்தவுடனே, ஒரு சின்ன போராட்டம் வந்தவுடனே நம்ம மனசுலேயே எழும்புற ஒரு காரியம், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா? என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரவே வரல. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் சகித்து கொண்டா, ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு அன்பு பிள்ளைய, நீ முறுமுறுக்காத பிள்ளையா இருப்பானா உன்னை ஆண்டவர் எடுத்து நிறுத்துவாரு. அல்லேலூயா. எந்த இடத்துல நீ ஒருவேளை தள்ளப்பட்டியோ, எந்த இடத்துல அவமானப்பட்டியோ, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என் அன்பு பிள்ளையே, பழிக்கு பழி வாங்குற அந்த குணம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். தன்னுடைய சகோதரர் எல்லாரும்
எல்லாரும் அந்த யோசேப்பை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க, எவ்வளவோ வேதனைப்படுத்தினாங்க, குழிக்குள்ள போட்டாங்க, வித்தாங்க, கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா இந்த அருமையான யோசேப்பு பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்படி வாங்கலைங்க. தீமை செய்தவங்களுக்கு கூட அவன் நன்மை செய்தான். தன்னுடைய அத்தனை சகோதரர்களுக்கும் அவன் உணவுகளை கொடுத்து அவங்கள ஆதரித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்பு பிள்ளை, இந்த நல்ல குணம் உங்களுக்குள்ள இருக்கும் சொன்னா என் கர்த்தரே உங்களை உயர்த்துவா. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாக நீங்க காணப்பட்டாலும் உங்களுடைய குணம் நல்ல குணமாக இருந்தா என் கர்த்தர் இந்த யோசேப்பை ஆசீர்வதித்தது போல, இந்த யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துவா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எல்லாருக்கும் முன்பதாகவும் இந்த யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் இந்த பார்வோ நிமித்தமாக கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், மறக்கப்பட்ட கல், தூக்கி எறியப்பட்ட கல், குழியில் தூக்கி போட்ட கல், ஆனால் தேவனாலே பிரகாசிக்கிற கல்லாக அந்த கல் காணப்பட்டது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்னும் அநேகரை சொல்லலாம், சொல்லப்பட்ட இந்த நமக்கு நேரம் கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரே ஒரு மனிதரை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து ஜெபிக்க பிரியப்படுறேன். மத்தேயு 16:18 மட்டும் வாசிக்க கேட்கலாம், வாசிக்க கேட்போம். அப்பொழுது மத்தேயு 16:18, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த கல்லின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன். அல்லேலூயா. இந்த பேதுருவை குறித்து நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன், கல்வி அறிவே இல்லாத ஒரு மனிதன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு காரியம், 2 போட் இருக்குது. அந்த போட் ஒன்றில் ஏறுறாரு. அந்த போட்டு யாருடைய போட்டு? பேதுருடைய போட்டு. அல்லேலூயா. அந்த போட்டில் ஆண்டவர் போதிக்கிறார். போதிக்கிறதற்கு அவன் இடம் கொடுத்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுரு, நீ ஒருவேளை மீன் பிடிக்கிறவனா இருக்கிற, ஆனால் இனிமேல் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நீ ஆகாத கல்லு தான், நீ ஒருவேளை அற்பமா எண்ணப்படுற கல்லு தான், ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். கரங்களை தட்டுங்கள, கரங்களை தட்டுங்கள. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ சீஷர்கள் இயேசுக்கு இருந்தாங்க, 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த பேதுரு சீஷன் அவனுடைய பின்னாட்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு மகிமையின் ஊழியத்தை செய்தது யாருன்னா இந்த பேதுரு ஊழியம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவாலயத்துக்கு போகிறோம், பிறவியிலேயே ஒருவேளை என் அன்பு பிள்ளையே ஒரு தாயின் வயிற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடவமாய் பிறந்த ஒரு பிள்ளையை பார்க்குறான். அவன் சொல்கிறான், என்னிடத்துல உனக்கு பிச்சை கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் ஒன்றே ஒன்று என்கிட்ட இருக்குது, என்னன்னா இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்கிறான், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடு. ஒரே ஒரு வார்த்தைங்க, சிங்கிள் வேர்டு. அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பிறவியிலேயே தாயின் வயிற்றிலேயே. இன்று இரவு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் ஆகாத ஒரு கல்லாக இருக்கலாம். எனக்கு படிப்பறிவே இல்லை, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு 4 பேர் முன்னால் போய் பேசவே தெரியாது, அப்படி கூட நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், பிள்ளை, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாற்றுவேன். இந்த கல்லில் மீது என்னுடைய சபையை நான் கட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகாதென்று தள்ளினக்கள். என் அன்பு தேவ பிள்ளையை, மீன் பிடிக்கிறத தவிர இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு உங்களை கூட அப்படிதான் சொல்லலாம், இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, 4 பேர் முன்னால பேசவே தெரியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் நான் முத பிரசங்கத்துக்கு போனது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இறங்கும் போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை, அந்த 7 வார்த்தைகளை ஒரு வார்த்தை, எனக்கு 5வது வார்த்தை, தாகமா இருக்கிறேன், அதை பேசுறதுக்காக ஒரு குழுவாக நாங்கள் போறோம். முறையா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நானே 5வது வார்த்தை பேசணும். ஆகினால்
அதனால் 2.5 லிட்டர் அந்த பெப்சி பாட்டிலில் நான் 2.5 லிட்டர் தண்ணியை கொண்டு போகிறேன். எதுக்கு? தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பேசுறதுக்காக. என் அன்பு என்னுடைய பிள்ளைங்க, எனக்கு முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு 5வது வார்த்தை வந்துட்டுது, அந்த தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ தான் போங்க பிரதர், நீங்கள் தான். உனக்கு எலும்பி எப்படி வாரேன், அந்த பாட்டில் ஒரு மடக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்க 2.5 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டேன். நான் தாகமாக இருக்கிறேன்னு பேச போகும்போதே தாகத்தோடு தான் நான் போகிறேன். ஏன்னா அவ்வளோ பயம். யார்கிட்டையும் பேசி பழக்கம் கிடையாது, மைக்கு முன்னால் நின்று பழக்கம் கிடையாது. என் அன்பு தேவப்பிள்ளையே, தொண்டெல்லாம் வரலது, தொண்டெல்லாம் வலிக்குது. ஆண்டோடைய கிருபையினால பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அற்பமான நிலையில் இருந்த எனக்கு, ஒருவேளை 4 பேரை கண்டா பேச முடியவே பயமாக இருக்கிற எனக்கு என் ஆண்டவர் கிருபை கொடுத்து இன்னைக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில், இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில், ஆண்டுடைய காரியத்தில் என்னை பயன்படுத்துவார் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். என் அன்பு மகனே, மகளே, இனி உன்னை கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ செய்கிற தொழில், நீ செய்கிற காரியம், அது மட்டுமல்ல, நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கரங்களை தட்டி என் அன்பு பிள்ளை, ஆகாத கல்லுதான், படிப்பறிவு இல்லையே, பேச பலன் இல்லையே, ஒண்ணு கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பேதுரு வாராரு தெரிஞ்ச உடனே என்ன செய்தாங்களா? அவருடைய நிழல் படட்டுங்கிறதுக்காக வியாதியஸ்தர்களை கொண்டு போய் வைத்தாங்களாம். அவருடைய நிழல் பட்ட உடனே என் அன்பு பிள்ளையே அவங்களுக்கு சுகம் கிடைத்தது. கரங்களை தட்டி, ஆகாதக்கள், படிப்பறிவு இல்லை, மீன் பிடிக்கிறவன் அற்பமா நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் அந்த பேதுருவை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவரை அறிகிற அறிவில் அவங்கள நீங்க நடத்துறதுக்கு ஒருவேளை அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் வருவார் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய ஊழியக்காரர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களை தான் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற, படித்து கொண்டிருக்கிற உங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, இனி நீ சாதாரணமானவன் அல்ல, நீ மனுஷனை பிடிக்கிறவனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்க படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல நல்லா கவனிங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை குறிக்கிறதுக்கு, அறிவிக்கிறதுக்கு வெட்கப்படாம இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது உங்க பெயர் சொல்லி கர்த்தர் அழைப்பார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இயேசுவை சொல்ல வெட்கப்படுவீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும் போது உங்க நாமத்தை, உங்க பெயரை சொல்ல ஆண்டவர் வெட்கப்படுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் 10th படிக்கிற நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே முருகன் என்று சொல்லி ஒரு பயங்கர முருக பக்தன், என் அன்பு தேவ பிள்ளையே என்னுடைய இனிய நண்பன். அவங்க அப்பா ஒரு ஏட்டையா, அவங்க எப்பவும் தண்ணி அடிப்பார். அந்த பிள்ளைங்க மேலே, மனைவி மேலே அன்பே இல்லாத ஒரு மனிதர். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வீட்டில் சண்டை. அப்படி ஒரு நாள் அவன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது, அந்த நுரையீரலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஒரு விதமான கேன்சர் என்று சொல்கிறாங்க என்று வந்து அழுதான். நான் ஒன்று சொன்னேன், உங்கள் அப்பா பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா எங்கள் அப்பா எனக்கு வேணும், எங்கள் அப்பா எனக்கு வேணும், எங்கள் அப்பா எனக்கு வேணும், நீ ஒரே ஒரு காரியம், உங்கள் அப்பாவை தொட்டுறாத. ஒருவேளை அவர் பயங்கரமான முருக பக்தனும் கூட, கால்நடையாக நடக்கிறவர் கூட, அவர்கிட்ட நீ போய் நின்றுட்டு இருக்காத, சண்டை போட்டுறாத. ஒன்று அவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் அவர் தலைமாட்டுக்கு நேரம் கையை வச்சு ஜெபம் பண்ணு, ஏசப்பா சுகம் தருவார். இந்த வார்த்தையை சொன்னேன் நான் 10th படிக்கும்போது. என் அன்பு பிள்ளைங்க, ஒரு நாள் அவங்க அப்பா பயங்கரமான வலி, குட்டி வெறி, அவர் சாகிற நிலைமையில படுத்து கிடக்கிறாரு. ராத்திரி அம்மா, பிள்ளைங்க, தங்கச்செல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் 10th படிக்கிறான், என் ஃப்ரெண்டு, அவன் அப்படியே முழங்கால் போட்டு அவங்க அப்பா தலைமாட்டில் போய் நின்றுக்கிட்டு கையை மேலே படவே இல்லை, எழும்பிடக்கூடாது சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஜெபிக்கிறான், அழுது ஜெபிக்கிறான், ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு தொட்டு சுகமாக்குங்க ஏசப்பா. ராபர்ட் ஜெபசிங் சொன்னானே, எங்கள் ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா சுகம் தருவாருன்னு. அவன் அப்படி ஜெபம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டான். அவங்க அப்பா காலையில் 5:30-6 மணிக்கெல்லாம் எழும்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, நேற்று ராத்திரி இந்த மாதிரி ஒரு ஒளியை பார்த்தேன், இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் வந்து என்னை தொட்டாரு, எனக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை, எனக்கு இப்போ நல்லா இருக்குது. அவர் சொல்றாரு, குடிக்கிற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த முருக பக்தன் இயேசுக்கு பக்தனாய் காணப்பட்டாங்க. அந்த முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம கடமை சொல்லணும், கிரியை செய்கிறது கர்த்தர். நான் எங்க போனாலும் அந்த ஒண்ணுதான்
தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் கடமைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீங்கள் அற்புதம் செய்கிறதும் அற்புதம் செய்யாததும் உங்கள் இஷ்டம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்தில் என் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். உன் வாயிலிருந்து பறக்கிற வார்த்தையின் மூலமாக இந்த சபையை கட்டுவேன், இந்த சபையில் எழுப்புதலை கொண்டு வருவேன். சென்னையில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா பெரிய ஊழியக்காரங்க வரணும் தேவையில்லை, நீங்க போதும். நீங்க முதல்ல எழும்புங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் தொடர் ஜெபங்கள் இருக்குன்னு அன்னை சொன்னாங்க. அந்த ஜெபத்தோடு இணைஞ்சுக்கிடுங்க. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் இன்னைக்கு சாதாரணமானவனாக இருக்கிறேன், இந்த பேதுரு மாதிரி இருக்கிறேன், ஆகாத ஒரு கல்லாக இருக்கிறேன், ஆனால் விலையேற பெற்ற கல்லாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மனுஷனை பிடிக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க போறாரு, ஒரு கிருபையை கர்த்தர் வைக்க போகிறார். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு ரகசியத்தை மட்டும் நான் சொல்றேன், ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாரு, பெரிய காரியங்களை செய்வாரு. இந்த கடைசி நாட்கள்ல அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்க முதல்ல எழும்புங்க, ஒரு எழுப்புதலை காண்பீங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பயன்படுத்துவா.